ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Page of Pentacles, the Hermit, Ace of Cups, Page of Wands, Four of Swords, Three of Pentacles, Seven of Swords, Page of Swords, Ten of Swords, Eight of Pentacles, King of Swords, Nine of Wands, Seven of Cups, Five of Cups, the Lovers, the World. ஓகே, கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க போகிறோம். இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் ரொம்ப ப்ரில்லியன்ட், புத்திசாலி, நீங்கள் எதுவுமே தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. உங்களோட மனசு ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலையாக உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே. அப்படி உங்களை பார்க்குறாரு. இப்போது நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும், அவ்வளவா அவங்கக்கிட்ட பேசக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாட்டாலும், அவர் உங்களை பற்றி அடிக்கடி உங்களை பற்றி சிந்திக்கிறாரு. உங்களோட தாட்ஸ் அவருக்கு இருக்குது. அவர் வெளிப்படையாக எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த மாதிரி அவர் நடந்துகிட்ருக்காரு. பட் அப்படி நடந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர் உங்கள் விஷயங்களெல்லாம் சேசிங் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாலெல்லாம் உங்களோட அப்டேட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் ஆகி 6 மாதம் ஆகிருக்கலாம், 1 இயர் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு பிரிவுக்கு அப்புறம், ஒரு செப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் ஃபுல்லாக போயிட்டான்னு கேட்டால் இல்லை. இனிமே உங்களை அவர் நினைக்கும் போது அவருக்கு அந்த ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தோன்றுது. ஸோ அதனால் இன்னுமே அவர் உங்களை மறக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவருக்கு உங்ககிட்ட திரும்பியும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. உங்ககிட்ட திருப்பி பேசணும், அதுக்கு இது சரியான நேரமாக, திரும்ப நம்ம பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் அவருக்கு இருக்குது, சரியா? அடுத்து உங்களை திருப்பியும் வாழ்க்கையில் உங்களுக்கு அவருக்கு லைஃப்பில் கொண்டு வர்றது தான் அவர் ஒரு சக்ஸஸ் மாதிரி பார்க்குறாரு, ஒரு பெருமையாக நினைக்கிறாரு. ஸோ அவர் நிறைய விஷயங்களை மனசில் மறைச்சி வச்சுருக்காரு. இருந்தாலும் அவருக்கு உங்களை நினைக்கும் போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது, ஒரு ஹார்ட் ஃபீலிங் கிடைக்கிது. ஸோ அவர் ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காருன்னா, அவருக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் அதுக்கு இது சரியான நேரமா, இல்லை திரும்ப வந்தால் என்ன நடக்கும், ரிலேஷன்ஷிப் பழையபடி நார்மலாக போகுமா, அப்படி இல்லை இதை விடையுமே இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடையும் பயத்தோடும் இருக்கிறாரு. அவருக்கு இன்னர் வயசு ஒரு டீப் லவ் இருக்கும். அவர் உங்களை எப்போவுமே அட்ராக்ட் நீங்கள் அவரை எப்போவுமே அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாரு. மீண்டும் நீங்கள் லைஃப்பில் வர்றது ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறாரு. உங்கள் கூட ஒரு லாங் லைஃப் வாழணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர்கிட்ட இருக்குது. உங்கள் கூட இருந்தால் அவர் சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல ஒரு ட்ரூ லவ் கிடைக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஆனால் அவர் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லலை.
உங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாரு. அமைதியாக இருந்தாலும் எப்போவுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு. உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொன்று அவர் வந்து உங்களை மறக்கலை, டெய்லியும் நினச்சிட்டு தான் இருக்கார். சரியா? ஓகே. அவர் வந்து திடீர்னு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பணுங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வரும். அடுத்து சில சமயம் என்ன பண்ணுறாருன்னா, மெசேஜ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறாரு. ஸோ உங்கள்கிட்ட பேசணுங்கிற ரொம்ப ஆசை இருந்தாலும் அதை வந்து ஏதோ ஒன்று அவரை தடுத்துகிட்டே இருக்குது. அவர் வந்து அது வெளியே சொல்லலை, பட் இன்னர் வைஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வெளியே அமைதியாக இருக்கார். ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஆகக்கூடாது, நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுறாரு. சரியா? ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸும் கிங் ஆஃப் கார்ட்ஸ் பெண்டக்கிள்ஸும் வந்திருக்கனால இவர் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர் மாதிரி தான் நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அது மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து டோட்டலாக என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இன்னுமே உங்கள் மேலே அன்பு இருக்குது, திரும்ப வர ஆசை இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் பயம், சந்தேகம் அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது. அவருக்கு வந்து வேலையாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இதில் உள்ள ஒரு பொறுப்புனாலேயும் அவர் கொஞ்சம் டிலே பண்ணலாம். அவருக்கு ரிலேஷன்ஷிப்பையும் நார்மல் லைஃப்பையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியாமல் கொஞ்சம் குழம்பி இருக்கிறாரு. ஸோ முடிவெடுக்க ஒரு தெளிவில்லை அவரால். ஸோ ஆனால் இவர் வந்து நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கனால திடீர்னு மெசேஜ் அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ நேரில் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் திடீர்னு அவர்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வர கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னவாக இருக்குன்னா, உங்களோட ஃபீலிங்ஸை விட நீங்கள் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து திரும்ப மெசேஜ் பண்ணி, ஸ்டேட்டஸ் போட்டு, சோஷியல் மீடியாவில் அவங்கள சேசிங் பண்ணி, இது மாதிரி பண்ணி ஒருத்தர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ் கைடன்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த பர்சன் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கொண்டு போவார். ஒரு மேரேஜில் இது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை வந்து லைஃப்பில் இழந்தது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்றைக்குமே உங்களை விட்டு போகக்கூடாது, விலகி போகக்கூடாது அப்படிங்கிற உணர்வும் அவருக்கு இருக்குது, டீப்பாக இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு வந்து 2 விஷயங்களில் தான் அவர் ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. ஒன்று உங்களோட லவ்லையும், இன்னொன்று அவரோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒர்க். அதாவது அவர் வந்து இன்னுமே ஃபினான்ஷியலி செட்டில்டு இல்லை. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கார். ஓகே. உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெசேஜ் அனுப்ப வேண்டாம், ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வந்து உங்களை காயப்படுத்திக்க வேண்டாம், நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் மெசேஜ். இன்னொன்று, எல்லா ஃபீலிங்ஸுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் இடைவெளி விட்டு, கேப் விட்டு நம்ம வந்து டீப்பாக சிந்திக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறதும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் காமாக இருக்கிறது பெட்டர். உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ லைஃப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் கொஞ்சம் ஹோப்பாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது அந்த பர்சனுக்கு அது அட்ராக்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு சில பயங்கள் இருக்கும், அதை கட்டுப்படுத்தணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை மதித்தா தான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களோட நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து காமாக ஃபேஸ் பண்ணணும். உங்கள் லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட ஒரு கைடன்ஸாக இருக்குது. அப்புறம் அவரோட சோல் என்ன சொல்லுதுன்னா, நான் இப்போ ரெடியாக இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஸோ நீ இல்லாமல் நான் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நிறைய கஷ்டமான லேர்னிங் நான் கற்றுட்டு இருக்கேன், லெசன்ஸு லைஃப்பில். நான் ஒன்று சந்தித்தது என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாகும். ஸோ நான் வந்து இன்னுமே ஒன்று மீட் பண்ண நாளை மறக்கலை. நான் ரொம்ப செல்ஃபிஷாக தான் நடந்துக்கிட்டேன், அதுக்காண்டி சாரி. நீ தான் எனக்கு சந்தோஷம். ஸோ சீக்கிரமாகவே உன்னோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையுமே. ஸோ இது சீக்கிரமாகவே உனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தருவேன் அப்படிங்கிறது தான் இந்த பர்சனோட சோல் சொல்கிற மெசேஜ். டோட்டலாக இந்த ரீடிங்கில் என்ன தெரியுதுன்னா, இன்னுமே அந்த பர்சன் உங்களை ரொம்ப டீப்பாக நேசிக்கிறாரு, உங்களை மறக்கலை. கண்டிப்பாக அவர் வந்து காண்டாக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவரோட லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இந்த பர்சன் வந்து அவங்கக்கிட்ட வந்து சேருவார். அதுக்கு நீங்களுமே லைஃப்பில் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யூனிவர்ஸ் மெசேஜ்.
அப்புறம் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து மேபி ஒரு 2 இயர்ஸ் டு 1.5 இயர்ஸ் டு 2 இயர்ஸ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக இருக்கணும். யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் ஒரு சயின்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். சரியா? ஓகே ஓகே. இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகலாம்னா, டேட் ஆஃப் பர்த் 10, 12, 13, 18, 25, 29, ஏஜ் 26, 19, 43, 46, 38. கலர்ஸ் பிளாக், ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச், சில்வர் கலர். அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் யாரெல்லாமே 111, இன்னொன்று 1111 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்குமே இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே, ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.